தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. வல்லமையுள்ள தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி, நீதியின் தேவன், நம்பிக்கையின் தேவன், அதிசயங்களை செய்கிறவர். இப்படி அவருக்கு நிறைய பெயர்களை வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். எல்லாமே அவருடைய சுபாவங்களையும் அவருடைய குணங்களையும் அவர் செய்கிற அற்புதங்களையும் வெளிப்படுத்துகிறது. இந்த இடத்தில் ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர். கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர். இன்னைக்கு தடை நிறைய பேருடைய வாழ்க்கையில தடைகள். ஐயா, வியாபாரம் செய்ய முயற்சி பண்ணினா தடை, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் தடை, ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணினா தடை, ஒரு இடத்தை வாங்கலான்னு போனா எல்லாம் முடிகிற மாதிரி இருக்கிற கடைசி நேரத்தில் தடை, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடை, என்னுடைய ப்ரமோஷன், என்னுடைய பதவி உயர்வுக்கு தடை, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்திற்கு தடை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தடை, ஊழிய காரியத்தில் தடை தடை தடை. இப்படி எதை எடுத்தாலும் தடை. காரியம் வாய்க்க மாட்டேங்குது, தடையாகி போகிறது. நிறைவேற மாதிரி தெரிந்து தடை உண்டாக்கி விடுகிறது. இந்த மாதிரி பிரச்சனையோட, ஒரு துக்கத்தோட, ஒரு வேதனையோடு இருக்கிற மக்கள் இன்றைக்கு அநேகர். நீங்க கூட இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தடை, என் வாழ்க்கையில ஒரு காரியம் தடைப்பட்டு நிற்கிறது அப்படின்ற ஒரு வேதனையோடு வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. அதனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நான் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். இன்றைக்கு அந்த தடைகள் எல்லாம் விலக போகிறது. இதுவரை காணப்பட்ட தடைகள் எல்லாம் மாற போகிறது. உன்னுடைய காரியங்கள் வாய்க்க போகிறது. இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறி இனி காரியம் வாய்க்க போகிறது என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய காரியம் வாய்க்கும், உன் பிள்ளைகளுடைய காரியம் வாய்க்கும், உன்னுடைய தொழில் காரியம் வாய்க்கும், தடைகள் நீங்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தடைகளை நீக்க போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்னால் நடந்து போவாராம். அவர் ஏன் முன்னால் போகிறார்? தடைகளை எல்லாம் மாற்றி நமக்கு வழி உண்டாக்கி கொடுக்கிற ஒரு தேவன். என் மகனே, என் மகளே, முன்னேறி போக வழியே இல்லை, தடையாவே இருக்குது. இந்த மனிதர்கள் தடைப்படுத்துறாங்க, இந்த பொல்லாத பொறாமை கொண்ட மக்கள் தடையை ஏற்படுத்துறாங்க. இந்த மாதிரி தடைகளாக வந்து நிற்கிறது. எப்படி இதை தாண்டி போவது என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நான் முன்னாலே நடந்து போவேன். நான் உங்கள் முன்னாலே நடக்கிறதுனால தடைகளை எல்லாம் மாற்றி உங்களுக்கு வழி உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் என்ன பண்ணுவது, தடையாயிருக்கிறது என்று ஸ்தம்பித்து நின்றீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்னணியிலே நடக்க போகிறார். தடைகளை எல்லாம் உடைத்தெறிய போகிறார். உங்களுக்காக வழியை உண்டாக்க போகிறார். அவர் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். அதுதான் இன்றைக்கு நடக்க போகிறது. ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிற தேவன். இந்த தடைகள் என்று வரும்போது ரெண்டு விதங்களிலே தடை வரும். ஒன்று ஆண்டவர் உண்டாக்குகிற தடை, இன்னொன்று சாத்தான் உண்டாக்குகிற தடை. இந்த ரெண்டையுமே வேத புஸ்தகத்திலே பார்க்க முடியும். ஆண்டவர் கொண்டு வருகிற தடை, இன்னொன்று சாத்தான் கொண்டு வருகிற தடை.
உங்க குடும்பத்துல உங்க காரியம் ஏன் தடைப்படுகிறது? எல்லாமே சாத்தான் தான் தடைப்படுத்துகிறான் என்று எண்ணிவிடக் கூடாது. சில சமயம் கர்த்தரும் தடை பண்ணுவார். உடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை கர்த்தர் கூட தடை பண்ணுவார். உடைய வியாபாரத்தில் கர்த்தர் கூட ஒரு காரியத்தை தடை பண்ணுவார். நீங்க ஒரு இடத்தை வாங்குகிற காரியத்தில் கர்த்தர் கூட தடைப்படுத்துவார். ஊழிய காரியத்தில் கர்த்தர் கூட காரியத்தை தடைப்படுத்துவார். அது கர்த்தரால் உண்டாகிற தடை. இன்னொன்று சாத்தான் கொண்டு வருகிற தடை. அவனும் தடைப்படுத்தி நமக்கு வரக்கூடிய நன்மைகள் கிடைக்க விடாதபடி செய்வான். இந்த ரெண்டு விதமான தடைகள் இருக்கிறது. இதுல என் வாழ்க்கையில இந்த தடைக்கு என்ன காரணம்? யார் தடைப்படுத்தி கொண்டிருப்பது? கர்த்தர் தடைப்படுத்தினால் என்ன பண்ணணும்? சாத்தான் தடைப்படுத்தினால் என்ன செய்யணும்? இதை நாம் அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டு சரியா செயல்பட்டால் இந்த தடையை கர்த்தர் மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவரால் உண்டாகிற தடை கர்த்தர் கூட தடைப்படுத்துவாரா? தடைப்படுத்துவார். வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்க கேட்போம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியை கொண்டு தடைப்படுத்துகிறவர் யார்? கர்த்தர். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒரு தடையை உண்டாக்குகிறார். எதற்காக? பவுலும் அவனை சார்ந்த ஊழிய குழுவினரும் ஊழியத்துக்கு புறப்படுறாங்க. அப்போ ஆசியா கண்டத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க முயற்சி பண்றாங்க. ஆவியானவர் தடைப்படுத்துகிறார். ஆண்டவர் தடைப்படுத்த, இங்க ஊழியம் செய்ய வேண்டாம், எனக்கு ஊழியம் செய்ய வேண்டாம்னு கர்த்தர் சொல்லுவாரா? சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. இங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். என்னங்க சொல்லியாச்சுங்க, அவசியம் இல்லை, தேவையான ஒரு இடத்துக்கு நீங்க போகணும் என்பதற்காக தடைப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க போறீங்க. ஊரே திரண்டு வந்து எங்களுக்கு வேண்டாம், இந்த இயேசு பேர்ல எங்களுக்கு சொல்ல வேண்டாம், போங்க அப்படின்னு சொன்னா தடை ஏற்படுத்துறாங்க. ஊரே திரண்டு வந்து எங்களுக்கு இயேசு வேண்டாம்னா உங்களுக்கு இயேசு பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குது, அப்படிதானே? யாரும் சொல்லி இருக்கிறாங்க, இயேசு பற்றி தெரிஞ்சிருக்குது, அதனால வேண்டான்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இவங்களுக்கு சொல்லியாச்சு, இன்னொரு முறை சொல்ல வேண்டாம், பக்கத்து கிராமத்தில் இயேசு பற்றி தெரியாது, அங்க போங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் புதிய வழியை திறக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் தடைப்படுத்துவார். சுவிசேஷம் அறிவிக்காதபடி, ஊழியம் செய்யாதபடி ஆவியானவர் தடைப்படுத்துவார். அது தேவனால் உண்டாகிற தடை. இந்த கிராமத்துல ஒரு கடை ஆரம்பிக்கணும், இந்த பட்டணத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும், நீங்க முயற்சி பண்ணீங்க, தடை. கர்த்தரே ஒருவேளை அதை தடைப்படுத்த கூடும். ஏன்னா இதை விட பெஸ்டான ஒரு இடத்துல உங்களுக்கான வழியை தரப்பார். இது தேவ சித்தம் அல்ல, இது பின்னால பாதிப்பை உண்டாக்கும், அதற்காக கர்த்தர் தடைப்படுத்துவார். இப்ப அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவர் தடைப்படுத்துகிறார், இங்க போக வேண்டாம். முதல்ல ஒரு இடத்துக்கு போக நினைக்கிறாங்க, தடை. இப்ப இந்த இடத்துக்கு போகலாம் நினைச்சா அதையும் ஆண்டவர் தடைப்படுத்துகிறார். ஏன் ஆண்டவர் தடைப்படுத்துகிறார்? கர்த்தரால் ஒரு காரியம் தடைப்படுத்தப்பட்டால் அதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம தடை வந்துட்டாலே பிசாசு 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 தடை உண்டாக்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம்.
முதல்ல கணிக்க தெரியணும், இது கர்த்தரால் உண்டான தடையா சாத்தானால் உண்டான தடையா? கர்த்தரா அந்த தடையை ஏற்படுத்துகிறாரா அல்லது மனிதர்களால் பிசாசு மனிதர்களை ஏவி தடைப்படுத்துகிறானா? இதை கண்டுபிடிக்கணும். வேத வசனத்தின் வெளிச்சத்துல நீங்க கவனமாக ஜெபம் பண்ணினால் ஆவியானவர் அதை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். இது எதனால் உண்டான தடை? சமீபத்தில் ஒரு குடும்பத்தார் வந்தாங்க, தன் மகளை கூட்டிட்டு வந்தாங்க. நீட் தேர்வு எழுதுனா, நீட் எக்ஸாம் டாக்டருக்கு படிக்கணும், ரொம்ப ஆசையா படிச்சு எழுதினா, ஆனா சீட் கிடைக்கல, மெடிக்கல் சீட்டு கிடைக்கல. எக்ஸாம் எழுதுனா பாஸ் மார்க்கு தான், ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் இல்லாதனால கிடைக்கல. ஒரே அழுக, கண்ணீர், தடை. நான் டாக்டருக்கு படிக்கணும்னு படித்தேன். எதுக்கு டாக்டர் நினைச்சேன்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுக்குமே பெற்றோருக்கும் என்ன தரிசனம்னா, பிள்ளைகள் ஊழியம் செய்யணும், டாக்டர் ஆயிடணும். இங்க நிறைய டாக்டரை நான் பார்க்குறேன், ஊழியமே செய்யாம பணத்துக்காக வேலை செய்யற கிறிஸ்தவ டாக்டர்ஸையும் பார்க்குறேன். நான் உண்மையா ஊழியம் செய்யறவங்க 1-2 பேர் தான் இருக்கிறாங்க. சொல்றது என்னது? என் பிள்ளை ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், ஊழியத்துக்கு படிக்க வைங்க. பைபிள் காலேஜுக்கு அனுப்பி 2 வருஷம் படிச்சுட்டு ஊழியம் செய்யணும் சொல்லுங்க. டாக்டர் ஆகி தான் ஊழியம் செய்யணுமா? டாக்டர் ஆகியும் ஊழியம் செய்யலாம், என்ஜினியர் ஆகியும் ஊழியம் செய்யலாம், டீச்சர் ஆகியும் ஊழியம் செய்யலாம், நர்ஸ் ஆகியும் ஊழியம் செய்யலாம், பைபிள் காலேஜில் படித்து ஊழியம் செய்யலாம். ஊழியம் செய்யறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய பெற்றோரும் பிள்ளைகளை சொல்ற ஒரு சாக்கு, நீட்டு தேர்வு ஏன் எழுதுற? நான் ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம்? டாக்டர் ஆகி ஊழியம் செய்ய போறாங்களாம். டாக்டர் ஆன உடனே டைமே இல்லைம்பாங்க. நிறைய பார்த்துருக்கேன் நான், ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்குறோம். நம்மளும் ஆஸ்பத்திரி நடத்துகிறோம். ஊழியம் செய்கிற டாக்டர் கிடைப்பாங்களேன்னு தேடி தேடி பார்த்தா காசுக்கு தான் வேலை செய்கிற ஆட்கள் தான் வர்றாங்க. கிறிஸ்தவங்க தான் 1-2 தான் ஊழியம் செய்யறதுக்குன்னு வர்றாங்க. நீட்டு தேர்வு எழுதுகிற எல்லாருக்குள்ள கனவு டாக்டர் ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும். தமிழ்நாட்டில் பல லட்சம் பேர் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. எல்லாரும் பாஸ் ஆயிட்டா எல்லாருக்கும் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? நீட் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு இடம் கிடைக்கணுமானா இன்னும் 1000 மெடிக்கல் காலேஜ் கட்டணும். நம்ம நினைப்பேன் அப்படி, இதுதான் ஊழியத்துக்கு, இதுதான் ஊழியத்துக்கு அப்படி ஒரு வார்த்தை போட்டுட்டா கர்த்தர் நமக்கு எல்லாம் செஞ்சிருவான்னு நினைக்கிறாங்க. ஒரே அழுக. நீட்டு தேர்வு எக்ஸாம் எழுதுன்னு நான் டாக்டர் படிக்கணும், ஆண்டர் ஊழியம் செய்ய நினைச்சேன். இல்லை, உண்மையா டாக்டருக்கு படிச்சு ஊழியம் செய்யறவங்க ஒரு கூட்டம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. உண்மையா கர்த்தருக்காக டாக்டருக்கு படிச்சு இயேசுதான், பணம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு ஊழியம் செய்யற டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. ஒரு 10% இருக்காங்க, அவ்வளவுதான். கிறிஸ்தவ டாக்டர்ஸ்ல ஒரு 10% தான் அப்படி இருக்கிறாங்க. சரி, இந்த மகள் வந்து அழுதாள். அப்ப நான் சொன்னேன், நீட் எக்ஸாம் எழுதி டாக்டருக்கு படிச்சு ஊழியம் செய்யணும் நீ நினைக்கிற? கர்த்தர் இதை விட ஒரு பெரிய பிளான் வச்சிருப்பார், மாஸ்டர் பிளான். ஒன்னு வச்சு இதை விட ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு பிளான் வச்சிருப்பாரு. அதுக்காக ஆண்டவர் தடைப்படுத்தக்கூடும் அப்படின்னு என் அனுபவத்தை சொன்னேன். நானும் அப்போ 50 வருஷத்துக்கு முன்னால ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க அப்பா சொல்லியிருந்தான், எவ்வளவு பணம்னாலும் செலவு பண்றோம், நீ பாஸ் ஆகிட்ட மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கிறோம், டாக்டர் ஆக்குறோம்னு எங்க அப்பா எனக்கு சொன்னாங்க. எவ்வளவு பணம்னாலும் செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நான் அந்த வருஷம்தான் ரட்சிக்கப்பட்டேன், அதுக்கு முன்னால ரட்சிக்கப்படல. அந்த வருஷம்தான் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஜெபம் பண்ணி எக்ஸாம் எழுதி மார்க் எடுத்துட்டு டாக்டருக்கு படிச்சிடலாம், டாக்டர் ஆயிடணும், அப்பா அம்மா எவ்வளோ பண்ணனாலும் செலவு பண்ண ரெடின்னு சொல்கிறாங்க, அதனால நம்ம டாக்டர் ஆயிடணும் அப்படின்னு ஒரு கனவு, தரிசனம் எல்லாருக்கும் இருக்குல்ல. சொல்கிறவங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க, தரிசனம்லாம் கண்டேன், நானும் தரிசனம்லாம் கண்டேன், டாக்டர் ஆயிரண்ட மாதிரி தரிசனம். என்னாச்சு? ஒரு வருஷமா ஃபெயில் ஆகாத நான் ரட்சிக்கப்பட்ட அந்த வருஷம் தான் ஃபெயில் ஆனேன்.
கை தட்டுங்க, அதுக்கு கூட நல்லது தானே. ஏன் கை தட்டினீங்கன்னா, நான் ஃபெயில் ஆனதுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா இங்க வந்து நிக்கிறேன். அல்லது எங்கேயோ ஒரு ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு 4 பேஷண்ட் கவனிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு இத்தனை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க காரணம், அங்கே தேவன் தடையை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகள் அறிந்து கொள்ளுங்க, தேவன் தடைப்படுத்த இடம் கொடுங்க. உமக்கு சித்தமானால் என் பிள்ளைகள் படித்து வெற்றி பெற்று டாக்டர் ஆகட்டும் ஆண்டவரே, இல்லாவிட்டு அதை விட பெஸ்ட் ஆனதை என் பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிறீன்னு சொல்ல பழகணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தடைப்படுத்தினால் ஒரு பெஸ்டான வழியை வைத்திருக்கிறான்னு அர்த்தம். நான் தோல்வி அடைந்த உடனே என் படிப்பில் ஒரு தடை உண்டானது. நான் எதிர்பார்த்து போன படிப்பு படிக்க முடியாதபடி தடை உண்டானது. என்னுடைய தரிசனம், டாக்டர் கனவு சிதைக்கப்பட்டு போனது. எல்லாமே முடிந்து விட்டதை போல ஒரு உணர்வு. என்றால் ரொம்ப ஆசையோட எதிர்பார்ப்போட படித்து வந்து ஏன் எனக்கு இந்த தோல்வி என்கிற ஒரு பெரிய கேள்வி. ரொம்ப மனம் உடைந்து போன சமயம் ஆண்டவர் சொன்னார், மகனே, உனக்கு பின்னால நான் வரமாட்டேன், எனக்கு பின்னால நீ வா. நான் முன்னால போற, எனக்கு பின்னால வான்னு சொன்னார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் எனக்கு சொன்னார். உனக்கு பின்னால நான் வரமாட்டேன். ஆண்டவர், டாக்டர் படிக்க போறேன், என் பின்னால வாங்க. நான் இங்க படிக்க போறேன், அங்க படிக்க போறேன், என் பின்னால வாங்க. அப்படி நான் எனக்கு பின்னால நீ வா, நான் உன்னை கரெக்டா நடத்துவேன். அப்பதான் நான் அறிந்து கொண்டேன், இது கர்த்தரால் உண்டான தடை. இந்த தோல்வி கர்த்தரால் வந்த தோல்வி. அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் சில சமயத்தில் தடையை ஏற்படுத்துவார், தடையை உண்டாக்குவார். உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய பிள்ளைகள் காரியத்துல, திருமண காரியத்துல சில சமயம் ஆண்டவர் தடைகளை ஏற்படுத்துவார். ஏன்? இதோட பெஸ்டான ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் தடைப்படுத்துவார். சிலர் சொல்லி இருக்கிறாங்க, ஐயா, என் மகளுக்கு திருமணம் எல்லாம் பார்த்து ஒழுங்கு பண்ணினோம், நல்ல பையன்னு சொன்னாங்க, என் மகளுக்கு நல்ல வரன் வந்துட்டுன்னு நிச்சயம் எல்லாம் பண்ணிட்டோம், அதன் பிறகு தடையாகி போச்சுது. திருமணம் தடையாகி விட்டது. தடையாய் போன உடனே எங்களுக்கு அவமானம், நிந்தை, கிராமத்துல சொந்தக்காரங்க மத்தியிலெல்லாம் தடையாயிட்ட பெரிய வேதனையாய் தெரிந்தது. ஆனா இப்போ அந்த பையனை பற்றி கேள்விப்பட்டா, நல்ல வேளை தடையாச்சுது, உங்க மக போய் இந்த வீட்டுல மாட்டாம இருந்ததே கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த பையன் நல்ல பையன் தான், மாமியார்கிட்ட உன் மகள் மாட்டி இருந்தா செத்தா. நல்ல வேளை நீ உன் மகள் போய் அங்க மாட்டல, உன் பிள்ளை தப்பிச்சுக்கிட்டுப்பான்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன நடந்தது? எனக்கு பணமும் வேண்டாம், நகையும் வேண்டாம், ஒரு நல்ல மகள், ரட்சிக்கப்பட்ட மகள் வேணும்னு ஒரு அருமையான மாமியார் கிடைத்திருக்கிறாங்க. சொந்த மகளை விட அதிகமாய் நேசிக்கிற மாமியார் என் மகளுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. பெஸ்டானதை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு தடை ஏற்பட்டால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெஸ்டானதை கர்த்தர் வைத்திருக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவர் தடைப்படுத்தினால் மேன்மையானது வருகிறது என்று அர்த்தம். சோர்ந்து போகாதங்க. இது கர்த்தரால் உண்டான தடையான்னு மட்டும் பாருங்க. என் ஊழிய பாதையில கூட நான் பார்த்திருக்கிற ஆண்டவர் சிலதை தடைப்படுத்துவார். எல்லாம் சரியா இருக்கும் தடை. அந்த தடை கர்த்தரால் உண்டான தடை. அந்த தடை ஏற்பட்டதுனால அடுத்த ஒரு புதிய காரியத்தை தேவன் நிறைவேற்றுவதை நான் ஊழியத்திலே பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுடைய குடும்ப காரியத்தில், பிள்ளைகள் காரியத்தில், படிப்பின் காரியத்தில், வேலை காரியத்தில் ஒரு தடையை கர்த்தர் அனுமதித்தால் தேவன் அதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்ப ஆவியானவர் கொடுக்கிற தடை, ஆண்டவர் கொண்டு வருகிற தடை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள்.
தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். இன்றைக்கு நீங்கள் தடுமாறி நின்று கொண்டிருக்கலாம். என் குடும்ப காரியத்திலே தடைகள், வியாபார காரியத்திலே தடைகள், பிள்ளைகள் காரியத்திலே தடைகள், இந்த காரியம் வாய்க்கிற மாதிரி இருக்கிற வாசல் வரைக்கும் வந்துட்டோம், தடைப்பட்டு நிற்கிறாரு. இதுக்கு மேலே முன்னாலே போக முடியவில்லை, என்ன செய்வதென்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, அவருக்கு ஒரு அழகான பெயர் இருக்கிறது, தடைகளை மாற்றுகிற தேவன். அவர் தடைகளை மாற்றி கொடுக்கிற தேவன், தடைகளை மாற்றி வழிகளை உண்டாக்கி கொடுக்கிற தேவன், தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன். அவர் தான் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் தடைகளை மாற்றி உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். வழியில்லாத இடத்தில் உனக்காக வழிகளை நான் உண்டாக்குவேன். நீ பயப்படாது என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த தடைகளை மாற்ற சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்க நம்மை ஆசீர்வதிக்க அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த அன்பை நினைத்து நாம் ஜெபிக்கலாம். இப்போ ஜெபிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எது தடைப்பட்டு இருக்கிறது? கண்களை மூடுங்க, ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். வேலையில் தடை, குடும்பத்தில் கற்பத்தின் ஆசீர்வாத தடை, திருமண தடை, வீடு கட்டுவதில் தடை, பிஸ்னஸில் தடை, இந்த வழக்கு காரியம் முடியாதபடி தடை, ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு போகிறது, தாமதமாகி கொண்டே இருக்கிறது. இந்த தடை நீங்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும். தடைகளை நீக்கி போடுகிற தேவனே தடைகளை நீக்கி காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று இருதயத்தில் கை வைங்க. நீர் வாக்கு கொடுத்தபடி தடைகளை மாற்றுகிறவர், கடலுக்கு நடுவே வழி திறந்த தேவன் நீர், வனாந்தரத்திலே வழி உண்டாக்கின கர்த்தர் நீர். ஆண்டவரே, வெள்ளம் புரண்டு வந்த ஆற்று தண்ணீரை நிறுத்தி வைத்து தடைகளை நீக்கி வழி உண்டாக்கின கர்த்தர், எரிகோ மதலை விழச் செய்து தடைகளை மாற்றி வழி உண்டாக்கி கொடுத்த தேவன், இந்த மகளுக்காக, இந்த மகனுக்காக ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தன்னுடைய குறையை உணர்ந்து ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு இப்பொழுது ஜெபிக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, இந்த வியாதி சுகமாகாதபடி காணப்படுகிற தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். திருமண தடைகள் விலகட்டும், காரியம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில். குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து போடுகிற சத்துருடைய தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வியாபார தடைகள் விலகட்டும், வேலைக்கான தடைகள் விலகட்டும், பிள்ளைகளுடைய காரியத்தின் தடைகள் விலகட்டும், ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த வழக்கு முடியாதபடி காணப்படுகிற தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, வீடு கட்ட முடியாதபடி காணப்படுகிற தடைகள் விலகட்டும். எந்த தடையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த தடைகள் விலகுவதாக. இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும், காரியம் வாய்க்கட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. திருமண காரியம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீடு கட்டி முடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். ஊழியத்தில் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புதங்கள் நடப்பதாக. தடைகள் நீங்கி காரியங்கள் வாய்த்தவுடைய வாழ்க்கையில வெற்றியும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் முன்னடக்கிறபடியினால் கர்த்தர் ஜெயத்தோடு, வெற்றியோடு, ஆசீர்வாதத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். இன்றைக்கே ஒரு மாற்றத்தை அவர்கள் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவ செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.